சமரன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னப்பா, அது நல்லா தானே இருக்கு, மிக பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உண்மைதான். ஆசியாவிலேயே நம்பர் 1 மிகப்பெரிய அளவில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம் தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். இதுக்கு முன்னாடி கோயம்பேடு பேருந்து நிலையம் அங்கே இருந்துச்சு. அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே, இன்னமும் இருக்கு. அதுதான் ஆசியாவிலேயே நம்பர் 1 மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதிவேகமாக மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமா போக்குவரத்து நெரிசலும் அதிகரிச்சு அது மக்களுக்கே சிரமமா இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் 2019 அன்னைக்கு ஏடிஎம்கே ஆட்சியில முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களால அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்காக. அதுக்கப்புறம் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் 2023 அந்த ஆண்டுல அது திறந்து வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதே போல அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மிக பிரம்மாண்டமா எல்லா வசதி வாய்ப்புகளும் டெக்னாலஜிக்கலி ரொம்ப சூப்பரா, ஒரு ஏர்போர்ட் இருக்கிற மாதிரி, ஒரு வெளிநாட்டில் பார்க்குற மாதிரியான ஒரு உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது செம்ம சூப்பராக எல்லா வசதிகளும், அதாவது சுகாதார வசதிகள் உட்பட, மருத்துவமனை உட்பட, கழிவறை உட்பட, தங்கும் வசதி உட்பட எல்லாமே சேர்ந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அட்டகாசமாக கட்டியிருக்கிறாங்க. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இவ்வளோ பண்ணிட்டு கொண்டைய மறந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பிரம்மாண்டமாக பல கோடி, அதாவது கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே பணத்தை செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. 1 கோடி செலவு பண்ணியிருந்தா ஒரு சப்வே அல்லது ஒரு ஓவர் பிரிட்ஜ் கட்டியிருக்கலாமே அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேருந்துக்குள்ளே போகிறதுக்கோ அல்லது பேருந்துலேருந்து வெளியில் இன்னொரு பஸ்ஸோ ஆட்டோவோ காரோ பிடிச்சி போகிறதுக்கு மக்களுக்கு எந்த விதமான ஒரு சப்வே வசதியோ ஓவர் பிரிட்ஜ் வசதியோ இல்லாமல் மக்கள் மிகவும் ஆபத்தான முறையில் ரோடு கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு அவல நிலை. இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை நினைக்கிறேன். யாருக்கு தெரியாது அப்படின்னா, முதல்வர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அவருக்கும் கீழே இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள் முதற்கொண்டு, அதையும் தாண்டி மிக முக்கியமா அரசு அதிகாரிகள், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு போக கூடாதா? முதல்வருக்கு தெரிவிக்க கூடாதா? போக்குவரத்து துறை அமைச்சருக்கு தெரிவிக்க கூடாது? ஏன் அதை கவனிக்கல நீங்க? ஒருவேளை கவர்மெண்ட்டே கூட இது கவனிக்கலையா அப்படிங்கிறது தான். பாருங்க, இப்ப வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் மக்கள் எவ்வளோ ஆபத்தான முறையில் சாலையை கடக்கிறாங்க, என்ன அவல நிலை அப்படிங்கிறத பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் நான் சொன்ன அந்த நேஷனல் ஹைவே ஜிஎஸ்டி சாலை. மக்கள் எப்படி நிற்கிறாங்க பாருங்க, எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க. கையில் பேகு, லேடிஸு, ஜென்ஸு, வயசானவங்க, அதில் மேபி ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டவங்க இருக்கலாம், உடம்பு முடியாதவங்க இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். பாருங்க, வண்டி எவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கு, அதில் நடுவில் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அந்த பக்கம் ஒரு போலீஸ் இருக்காரு, அவர் மட்டும் பாதுகாப்புக்காக இருக்கிறாரு. அவர் கையை போட்டு வண்டிகளை நிறுத்தின பிறகு தான் இவங்க கிராஸ் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த வேலை அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. எதுக்கு இந்த வேலை? ஏன் சப்வே போடலை? இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு ஏன் சப்வே போடலை? ஏன் அட்லீஸ்ட் ஓவர் பிரிட்ஜாவது பண்ணியிருக்கலாம் இல்லையா? இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெடிமேடாக மெட்டலில் ஒரே நைட்டில் போட்டுடலாம். அவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குங்க. எல்லா இடங்களையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சென்னையில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் சார்ந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க ஏன் பண்ணலன்னு தெரியல. இப்போ பாருங்கள், இவரே கையை போட்டுக்கிட்டு வர்றாரு. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே பொதுமக்களே கையை போட்டுக்கிட்டு வர்றாரு. இந்த பக்கம் துண்டக்கான துணியக்கானு ஒருத்தர் ஓடுறாரு. யாராவது ஏதாவது ஒரு வண்டி அன்கண்ட்ரோல்டா ஒருவேளை இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க, மக்கள் கிராஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்காமல் ஏதோ ஒரு கார், ஏதோ ஒரு பஸ், ஏதோ ஒரு வாகனம் அதிவேகமாக தப்பி தவறி இவங்க மேலே மோதிருச்சுன்னா என்ன ஆகும்? அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பதிவு பண்ணுறேன். அந்த மாதிரி இங்கே பாருங்கள், நடுவில் ஒருத்தர் போய்கிட்டே இருக்காரு. வண்டி போய்கிட்டே இருக்கு, பசில் மாதிரி போய்கிட்டே இருக்காரு. ஐயோ, பார்க்க நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவருக்கு அது ப்ராக்டிஸாக என்னன்னு தெரியல. இவர் பாருங்க, அடேங்கப்பா, எவ்வளோ மின்னல் வேகத்தில் ஓடி போயிட்டார் பாருங்க. இவர் ஒரு இளைஞர், மின்னல் வேகத்தில் ஓடி போயிட்டாரு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், திடீர்னு ஏதோ ஒரு வண்டி கவனிக்காமல் அதிவேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி, என்ன பண்ண முடியும்? இதோட அகலமும் வேற, சாலையோட அகலமும் வேற ரொம்ப பெருசு. சின்ன ஒரு 12 அடி ரோடு அப்படின்னாக்கா உடனே கிராஸ் பண்ணலாம். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 40 அடி ரோடு, 4 வழி பாதை மாதிரி. இங்கே பாருங்க, கையை போட்டு ஒருத்தர் அவராக போய்கிட்டு இருக்காரு. பாவம் அந்த போலீஸும் கூட. நான் பார்க்குறப்பவே இந்த வீடியோவில் நீங்களும் பார்க்குறீங்க, ஒரு 5-6 வாட்டி வந்துடும் 5 நிமிஷத்துக்குள்ளே. அவர் எத்தனை வாட்டி போயிட்டு வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியல, பாவம். இங்கே பாருங்க, எவ்வளோ பேர் வராங்க பாருங்க. எதுக்கு இந்த வேலை அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஆனால் இதை பண்ணலை. இதை பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை கவர்மெண்ட்டோட
மேல் மட்டத்துக்கு, அதாவது முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு போகலையா, போக்குவரத்து துறை அமைச்சர் அவருடைய கவனத்துக்கு போகலையா, அல்லது அந்த போக்குவரத்து துறையை சார்ந்தவங்க ஏதோ கண்டுக்காம விட்டுட்டாங்களா? இது என்னது? இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான முறையில் பாருங்கள். இப்போ அடுத்த ரவுண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களை தடுக்க முடியுமா? அவங்க எங்கெங்கேயோ ஊருக்கு போகிறாங்க. எவ்வளோ மக்கள் வந்து நடந்து வராங்க, பைக்கில் வராங்க, பஸ்ஸில் வராங்க. இங்கே பாருங்களேன், ஒரு பாப்பா வந்து நடு ரோட்டில் போய் நின்ட்டாங்க. ஐயோ, பஸ்ஸு கிராஸ் பண்ணிடுச்சு, நமக்கு அது மறைச்சிருச்சு. நடு ரோட்டில் நிற்கிறாங்க பாருங்களேன். அது பாருங்கள், நடு ரோட்டில் நிற்கிறாங்க. இந்த பக்கமும் வண்டி போகுது, அந்த பக்கமும் வண்டி போகுது. எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அந்த பாப்பா நின்றுட்டாங்க. நல்ல வேலை, அந்த பக்கம் கையை போட்டு கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. அந்த பாப்பாவை காப்பாற்றிட்டாங்க. அந்த பாப்பாவுக்கு இப்போ தான் மூச்சே வந்திருக்கும். அப்பாடா தப்பிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இவங்க கிராஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த பாப்பா ரெண்டுங்கட்டான் தனமாக நடு ரோட்லேயே நின்றுக்கிட்டு இருந்திருக்கணும். மேபி ஏதாவது ஒரு வண்டி ஒரு பிரச்சனைக்குரிய வகையில் வந்து இது பண்ணியிருக்கலாம். ஆனால் போயிட்டாங்க. இப்போ அடுத்ததாக நிற்கிறாங்க. ஒரு மேன் பேக்கை போட்டுக்கிட்டு அவர் வந்துட்டார் பாருங்க. அங்கே பாருங்கள், ஒரு லேடி 2 பேக் 3 பேக் வச்சுக்கிட்டு 2 குழந்தைங்கள இருக்காங்க. அவங்க குழந்தைங்கள பிடிப்பாங்களா இல்லை பேக்கை பிடிப்பாங்களா? குழந்தைங்க வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது. நமக்கே வந்து ரோடு கிராஸ் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் அவங்க குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு எப்படி அந்த பேக்கை தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்து. இங்கே பாருங்கள், போலீஸ் வந்து தடுக்கலைன்னா பப்ளிக் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வராங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. போலீஸ் வந்து தடுக்கவே தான் அப்படியே நிற்கிறாங்க. இல்லைனா அப்படியே சந்து பொந்தெல்லாம் அப்படி கிராஸ் பண்ணி, அந்த பாப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி போன மாதிரி எல்லாருமே கிராஸ் பண்ணி போவாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குன்றது நான் சொல்லி தெரிய வேணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இது பெரிய ஒரு நேஷ்னல் ஹைவே. இது பயங்கர அதிவேகமாக வாகனங்கள் போய்கிட்டு இருக்கு. இவர் என்னை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு குறுன்ட்டு. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாருங்க. நேராக வாசல் நுழைவாயிலுக்கு முன்பாவே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், பேருந்து முனையம், அதுக்கு முன்னாடியே எவ்வளோ வேகத்தில் வாகனங்கள் பயணிக்குதுன்னு பாருங்கள். ஸோ நான் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட, அந்த போலீஸ்கிட்டயே நான் கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி இருக்குங்க, இது எப்படிங்க பாதுகாப்பே கிடையாதுங்க அப்படின்னு. அதுக்கு போலீஸ் சொன்னார், ஏங்க இப்போனா கூட பரவாயில்லைங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம், எங்களை டியூட்டிலேயே போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் மீடியனில் அந்த தடுப்பு ஒரு மெட்டல் இது போட்டிருப்பாங்க பாருங்கள், அதையெல்லாம் தாண்டி தான் மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் எங்கள் காவல்துறையின் மூலமாக அந்த தடுப்பு இது மட்டும் எடுத்துகிட்டு மக்கள் நடந்து போகிற மாதிரி ஒரு பாதை பண்ணிவிட்டு டியூட்டியில் ஷிஃப்ட் கணக்காக போலீஸை வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு அந்த போலீஸ் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒன்று சொன்னார், ஏங்க இதெல்லாம் மக்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற முறையில் இருக்குங்க, இது ஏன் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் சொன்னார், இதோ இங்கே காட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் தடுப்பு மறைவு போட்டு அங்கே தான் அதோட கட்டுமான பணி வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். அது சபைக்காகவா இல்லை மேம்பாலத்துக்காகவா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பணிகள் தொடங்கி இருக்கு. ஆனால் இன்னும் அது பெரிய அளவில் நடக்கலை, அது முடியல அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. அங்கே மட்டும் தடுப்பு வேலிகளை மட்டும் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எப்போ கட்டி முடிச்சு, எப்போ அது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து, அதுக்குள்ள மக்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட, ஒரு விபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பாக முடியும்? ஏன் கவர்மெண்ட் இதை கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னு தெரியல. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ என்ன பண்ணுறாங்க? அரசு அதிகாரிகள் தான் மிக முக்கியமானவங்க. அவங்க தான் வந்து இதுக்கு பொறுப்பாக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட பதிவே வந்து என்னன்னா, இது உடனடியாக ஏன் ஒரு நைட்டில் ஒரு டெம்பரவரி ஒரு ஓவர் பிரிட்ஜ் ஏற்படுத்த முடியாதா ரோட்டில்? இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னவோ பண்ணுறாங்க. இது எப்படியாவது கவர்மெண்ட்டோட கவனத்துக்கு போகணும். அதுக்கான உடனடி தீர்வு கிடைக்கணும். மக்கள் பாதுகாப்பாக சாலையை கிராஸ் பண்ணி பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான ஒரு நோக்கம். நன்றி, வணக்கம்.